பொள்ளாச்சியில் 9,83,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். பொள்ளாச்சி மற்றும் உடுமலையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வழிநெடுகிலும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. சாலைகளில் இருபுறமும் மேளதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து பொள்ளாச்சியில் 9,83,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். மேலும் 38 ஊரக குடியிருப்புகளுக்கு கூட்டு குடிநீர் திட்டத்தில் 26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு பணியையும் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து பொள்ளாச்சி சர்க்கஸ் மைதானம் அருகே புதிதாக கட்டப்பட்டுள்ள பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து பொள்ளாச்சியில் உள்ள கோவை பல்லடம் சாலையை இணைக்கும் புதிய திட்ட சாலைக்கு ஐயா பொள்ளாச்சி நா மகாலிங்கம் சாலை என பெயர் மாற்றம் செய்த சாலையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதேபோன்று உடுமலைப்பேட்டையில் திமுக இளைஞரணி சார்பில் கட்டப்பட்ட கலைஞர் நூலகத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சிகளில் அமைச்சர்கள் சாமிநாதன், சக்கரபாணி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி, திமுக உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் மு. கண்ணப்பன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனிடையே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மேற்கு ஒன்றிய செயலாளர் திம்மங்குத்து காளிமுத்து தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார்.